ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு OT7ஓட ஒரு த்ரில்லர் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் இந்த கதை பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்ட்ரடக்ஷன் வேணான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம கதையில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். விட பிடிச்சிருந்தேன் மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க டைரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கூல் தான். ஸோ நம்ம ஸ்கூலில் ப்ளே பாய்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த கேங் தான் நம்ம OT7 கேங். கிம் நாம்ஜூன், கிம் சோக்ஜின், மின் யோங்கி, ஜோங் ஹோசோக், பாக் ஜிமின், கிம் ஜயோங், ஜான் ஜங்குக். ஸோ இவங்க தான் அந்த மெம்பர்ஸ். ஸோ இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எல்லா பொண்ணுங்களையும் டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வரீங்க. உங்கள் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாமா? நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போது நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணனால ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்திருக்கீங்க. இந்த கேங்கை பற்றின சுத்தமாக ஐடியா கிடையாது. நீங்கள் எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வரீங்க. ஸோ உங்களை டீச்சர் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்ப்போம். வயன்மா? எஸ் மேம். நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. ஹாய், மை நேம் இஸ் வயன். ஆக்சுவலாக நான் HMS ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போது வீடு ஷிஃப்ட் பண்ணனால இங்கே இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னோடய ஸ்டடீஸ்லையும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் மார்க் கண்டிப்பாக எடுப்பேன். நீங்கள் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆவீங்களா? கண்டிப்பாக வயன், நீ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்க. உனக்கு இல்லாம இல்லையா? கண்டிப்பாக உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. சரி, நீ எந்த பெஞ்ச் எடுத்துக்கிறா? இந்த லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்துக்கோ. தேங்க்ஸ் மேம். அதோட நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்க. இவனுங்க 7 பேரும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏய் மச்சான், என்னடா அது புது பொண்ணெல்லாம் வந்திருக்கா, அதுவும் நம்ம கிளாஸ்க்கு அப்படின்னு ஜெயோப் சொல்கிறாரு. அதோட ஆரம், ஆமாண்டா, பார்த்தா புத்தக புழு மாதிரி இருக்கா. மாட்டினா நம்மக்கிட்ட. அதோட டேயாங் தான், ஆமாம், பார்க்கவே கொஞ்சம் நல்லா தான் இருக்காடா. கொஞ்ச நாள் டீஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஜங்குக் தான், ஆமாண்டா, நீ சொல்கிறது கரெக்டு. இவளை எப்படி விலகெடுத்துன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கே சொல்ல, இது எல்லாத்தையுமே ஜின் பார்த்துட்ருக்காரு. டேய் வந்தோன்னே வா, ஆரம்பிக்கலாம், கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அப்போது கிளாஸில் ஒரு சத்தம், எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஜிமினும் யுங்கியும் தான். வழக்கம் போல் லேட்டா. கிளாஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஜிமின், 9 o'clock. அப்போது இப்போ டைம் எத்தனை யுங்கி? இப்போ மணி 11 மேம். அப்புறம் எப்படி நான் உன்னை அலோவ் பண்ணுறது உங்கள் 2 பேரையும்? நீங்கள் அலோவ் பண்ண வேணாம், நாங்களே உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே வந்துடுறானுங்க. இடியட், எப்போ தான் இதுங்களை திருந்து போதுங்களோ அப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுடுறாங்க. டே மச்சான், என்னடா சீக்கிரமாக வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஆமாண்டா, சீக்கிரமாக வந்துட்டோம். உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? என்னடா ஜங்கு? அங்கே பாரு. அதோட யுங்கியும் ஜிமினும் உங்களை பார்க்குறாங்க. ஏய் என்னடா புது ஃபிகராக இருக்கு? ஆமாண்டா, புது ஃபிகர் தான். உனக்கு தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தா, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கலாம். ட்ரான்ஸ்ஃபரா? இன்ட்ரெஸ்டிங். ஸோ இவ்வளோ யார் மறக்க போகிறீங்க? அஃப்கோர்ஸ் நம்ம ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோப் சொல்கிறாரு. யூங்கி தான், கங்க்ராஸ்டா, சீக்கிரம் கவுத்துட்டு சொல்லு, நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சீக்கிரம் முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ அவங்க வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்றான். அப்புறம் எல்லாருமே உட்காந்துட்டு கிளாஸு கவனிக்கிறானுங்களோ இல்லையோ செம்மையாக அட்டடிச்சிட்ருக்கானுங்க. டேய் மச்சான், ஆரம்னா. டேய் சின்ன, என்னடா? அவளை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுண்டா. கலெக்ட் பண்ணா. என்னடா கிளாஸ் கவனிக்கிறியாடா? டேய் பாஸ் ஆக வேணாம், இல்லைனா அது ஓவராக பண்ணுவாடா அந்த டீச்சரு. யார், நம்ம மலர் டீச்சரா? ஆமாம், மலர் தான். அன்னைக்கு ஓவராக என்னை திட்டா. சரி விட்றா மச்சான், இதெல்லாம் என்ன, வாழ்க்கையில் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம்
சப்ப மேட்ரு விட்டு தள்ளு. நான் இருக்கேன்ல. உனக்கு என்னப்பா, எங்கள் கூட எவ்வளோ அரட்டை அடித்தாலும் நல்லா பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்துடுற. ஒரு நாள் நாங்கள் தான் திட்டு வாங்குறோம். அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருந்துச்சுன்னு. நல்ல டேலண்டாக இருக்கிற. சரி ஜியோப்பை கூப்பிட. ஒரு நிமிஷம். டே ஜியோ. டே ஸ்ப்ரைட்டு. என்னடா? என்ன பழையபடி தூங்க ஆரம்பிச்சியா? ஆமாண்டா. சரி என்னன்னு சொல்லு. வெளில போலாமா? இப்போ வா, அவள் கிளாஸ் நடத்திட்டுருக்காளே. பரவாயில்ல வாடா அப்படி சொல்லிட்டு ஆரம்பம் எழுந்திரிச்சோன்னே அவனுக்கு 7 பேரும் டக்குன்னு எழுந்துட்டானுங்க. திருந்தவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க 7 பேரும் வெளில போயிட்டானுங்க. டேய் சரி சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட்டு எப்படி கவுக்கலாம்? அப்போ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணுறானுங்க. ஸோ ஆஸ் பர் த டிஸ்கஷன், நெக்ஸ்ட் டே நீங்கள் உட்காந்துருக்க பக்கத்தில் ஜங்குக் வந்து உட்கார்றான். ஹாய், என்னோடய பேர் ஜங்குக். ஹாய் ஜங்குக், என்னோடய பேர் வயன். என்ன நீங்கள் நேற்று அங்கே உட்காந்துருந்தீங்க, இன்றைக்கி இங்கே உட்காடுறீங்க? எனக்கு என்னென்ன பிளேஸ் பிடிக்கும் எல்லா பிளேஸும் சேஞ்ச் பண்ணுவேன். சரி உனக்கு என்ன பிடிக்கும்? இல்லை சும்மா நம்ம கேன்டீன் போனால் வாங்கி சாப்பிட்லாம், அதுக்கு தான். எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக்னால் பிடிக்கும். அதுக்கப்புறம் சாக்லேட் கேக். ஓ, இது ரெண்டுமே நம்ம கேன்டீனில் கிடைக்கும். சரி வா நம்ம போகலாம். கிளாஸ் நடக்குது, மேம் திட்டுவாங்க. என்ன திட்டினாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் கையை பிடிச்சி இட்டு போகிறான். நீங்கள் எதுவுமே கேட்கவே இல்லை. டீச்சரும் பார்த்துட்டு இவன் திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. இவனுக்கு 7 பேரும் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டு தண்ணி தெளித்து விட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி கேங் தான். உங்களை இட்டு போயிட்டு ஸோ ரெண்டுமே வாங்கி கொடுக்கலாம். சாக்லேட் கேக்கும் சரி, சாக்லேட் மில்க் ஷேக்கும் சரி. இந்தா. தேங்க்யூ. நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருக்கீங்களா? ஃப்ரெண்டானனால தான் அவனுக்கு இவ்வளோ வாங்கி கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் நான் யாருமே ஃப்ரெண்டு பிடிச்சது கிடையாது. எல்லா பொண்ணுங்களும் கொஞ்சம் தூரம் வச்சு தான் பழக்கும். பெருசாக பொண்ணு கூடலாம் நான் பழக மாட்டேன். ஓ இன்ட்ரெஸ்டிங். அப்போது நான் தான் ஃபஸ்ட்டு பொண்ணா இங்கே வந்து பழகிறது? அப்படின்னு எப்படி சொல்கிறது? என் கணக்கில் நீ எத்தனாவது பொண்ணுன்னு தெரியல. ஆமாம் அப்படியும் வச்சுக்கலாம். சரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? நான் வாங்கிட்டு வரேன். இல்லை நீ சாப்பிடு. நீ சாப்பிட்றத பார்த்தாலே I'll be happy. ஒரு மாதிரி உங்கள் ஏதோ அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கு அவன் சொன்னோன்னே. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, அப்போ ஃபஸ்ட்டு அந்த கேங்கில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவனே வந்து வாலண்டியராக பேசும்போது நம்ம என்ன விடுவோமா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. ஸோ 2 பேரும் பேசிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே கேர் பண்ணுற மாதிரி செக்கே பண்ணிகிட்ருக்கான். லைக் நீங்கள் உட்கார போனீங்கன்னா லைக் சேரை தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறது. ஸோ நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு முன்னாடி ஆர்டர் பண்ணி வைக்கிறது. அந்த மாதிரி நிறைய உங்களை கேர் பண்ணிக்கிறான். நீங்கள் லைக் ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் ஹிம். ஸோ அப்படி உங்களை அப்படியே 2 பேரும் அவ்வளோ மர்ஜ் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். வயன். சொல்லு ஜங்குக். ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க. அப்படியா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட 2 month ஆகிடுச்சு. ஆமாம். ஃபஸ்ட்டு என்னை நீ ஃப்ரெண்டாக எடுத்துப்பியான்னு தெரில. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் பழகினேன். அப்புறம் நீ நல்ல கேரக்டரு அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்றான். ஏன்? அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்கே இருக்காங்க உங்கள் கேங்கு? டேய் அப்படின்றா. அவனுங்க 6 பேர் வரானுங்க. மீட் மை கேங். இவங்க அந்த லாஸ்ட் பெஞ்ச் அவங்களே தான். ஸோ இவன் தான் ஜிமின், இவன் தான் தயாங், நான் ஹொசோக். ஹோபினே கூப்பிடலாம், இல்லை ஸ்ப்ரைட் கூட கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் யூங்கி, மியான் கூட கூப்பிடு, இல்லை இஷ்டம், இல்லை ஸ்டோன் கூட கூப்பிட்டுக்கோ, உன் பிரச்சனை. நெக்ஸ்ட்டு ஜின்னு, ஆரம், அவ்வளோதான். இவனுங்க 6 பேர் தான் நான் ரொம்பவே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். ஓ
அப்படியா? நைஸ் டு மீட் யூ ஆல். ம். நைஸ் டு மீட் யூ வயான் அப்படின்னு சொல்லிட்டு கோரஸாக சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ சிங்காக சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறோம், அதனால தான் இவ்வளோ ஒரு சிங்க்கு. இல்லைடா அப்படின்றான் ஜேகே சிரிச்சுக்கிட்டே. ஆ ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோரஸாக சொல்கிறானுங்க. ரொம்ப ஃபன்னியாக இருக்கீங்க நீங்கள் எல்லாம். அதுவும் அவன், நீ எங்கள் கூட சேர்ந்துட்டல, இனிமேல் ஃபன் கேரண்டி அப்படி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். ஓகே ஓகே சரி, நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹோசோக் தான் ஆரம்பிக்கிறாரு. எங்கே போகலாம்? ஓகே, இங்கே டெரஸ் இருக்குல்ல, அங்கே போகலாமா? போகலாமே. போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அவனுங்க 7 பேரும் வரானுங்க. டேய் ஃபஸ்ட்டு மீட்டப் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறாரு. ஓகே நாங்கள் பார்த்துக்குறோம் தேங்கு சொல்லிட்டு அப்புறம் எல்லாருமே போயிடுறானுங்க. வயன் முன்னாடியே வந்துட்டியா? வந்துட்டேன். சரி உட்காருங்க கேங்கா. அப்புறம் எல்லாமே சுற்றி உட்காருங்க. சரி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்னோடய பேர் ஆரம், நான் டாப்பர் அண்டு கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஜின்னு, எனக்கு படிப்புலாம் பெருசாக வராது, ஆனால் குக்கிங் நல்லா தெரியும். பட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இந்த லைக் ஸ்லைடிங்லாம் இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தென் யூங்கி, எனக்கு தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாட்டு நிறைய எழுதி வச்சுருக்கேன் லிரிக்ஸ்லாம். எங்கே 2 லைன் பாடி காட்டுங்க. ஏன் நான் எழுத மட்டும் செய்வேன், பெருசாலாம் பாட மாட்டேன். ரேப் தெரியும், பட் நான் பார்த்து தான் கொஞ்சம் படிக்கணும். என்னை விட ஜங்குக் நல்லா பாடுவான். என்ன ஜங்குக் பாடுறியா என்ன? யா யூங்கி, உன்கிட்ட தானே கேட்டாங்க, என்னையா கோத்து விட்ற அப்படின்னு சொல்கிறான். ஏய் பாடுறா, நீ தான் நல்லா பாடுவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறானுங்க. சரி ஓகே பாடுறேன். Weight of the world on your shoulders, I kiss your waist and ease your mind. I must be favored to know you. I take my hands and trace your lines. Wow, Jungkook, சூப்பர். ஓகே மொக்கையாக பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஒயன் பாராட்டுற மாதிரி நடிக்காத. இல்லை ஜங்குக் செம்மையாக பாடினீங்க. நீ என்ன லிரிக்ஸ்லாம் எழுதுவியா? இல்லை இவங்க எழுதி கொடுப்பான், நான் சும்மா உட்காந்து பாடிட்டு இருப்பேன். இவனுங்கெல்லாம் ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்லாம் சிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிமின் தான். ஏய் ஜிமினோட டேலண்ட்டை பற்றி தெரியாது, சரி நீயே சொல்கிறா அப்படின்னா. எனக்கா, நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், அதுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி வளைவேன். தென் அந்த இப்போ தலைக்கீழலாம் குதிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவேன். குரங்கா பறக்க வேண்டியது வயன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். ஒரு முட்டியை வச்சு ஒரே இடி தான். டேய் என்னடா உண்மையாக சொன்னேன், உண்மையாக தான் சொன்னேன், கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லியிருக்கலாம். மேய்க்கிறது எருமை, இதில் பெருமை வேறையா அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்படியே தேவங்களோட இன்ட்ரடக்ஷன். எனக்கு என்கிட்ட ஆக்சுவலாக நிறைய டேலண்ட் இருக்குது, என்னத்தை சொல்கிறது பாரு. எக்ஸாம்பிள், வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஃபேஸ். என்னை பார்த்தா எப்படி இருக்குது? தேயாங், யூ ஆர் ரியலி ஹேண்ட்ஸம் தேயாங் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இல்லை எல்லாருமே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஜங்குக் இப்போ தெரிஞ்சுதா? அதுக்கப்புறம் லைட்டாக அவன் மூஞ்சி அப்படியே கோச்சிக்கிற மாதிரி வச்சுருக்கான் ஜேகே. ஜங்குக் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, அவன் அழகாக இருக்கான். உண்மையாக சொன்னேன், நீயும் சலிச்சவன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு ஹோபி தான். என்னை பற்றி யாரும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்றா. ஏன் நீ கொடுத்துக்கோ. சரி நானே கொடுத்துக்கலாம். எனக்கு ஷார்ட் நேம் டான்ஸிங் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ நல்லா உடம்பு வளர்க்குறது, தலையை மட்டும் ஆட்டாமல் ஆடுறது, அது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டேலண்ட்லாம் அவ்வளோ இருக்குது. பட் படிப்பு தான் என்ன 7ஆம் கடைசி, வரவே வராது. அதுக்கப்புறம் சொல்லி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக எனக்கு சிங்கிங் டான்ஸிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ
ஆக்டிங்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஏதாவது மூவி இல்லை ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எதாவது கிடச்சா ஆக்டிங்கும் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே கொரியாவுக்கு எதுக்கு வந்தேன்னா, எனக்கு இங்கே ரொம்ப நாள் ஆசை. ஸோ இங்கே வந்து படிக்கணும்னு. ஸோ பிஜி மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருந்தேன். தென் இப்போது இந்த ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுலேருந்து இங்கே தங்கி படிச்சுட்ருக்கேன். அப்போது உங்கள் அப்பா அம்மாலாம்? அவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்காங்க. ஓ, இந்தியா! கண்டிப்பாக நாங்களாம் வருவோம். கண்டிப்பாக வாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா நான் சுற்றி காட்டுறேன். ஓகேவா? உங்கள் பர்சனல் கைடாக நான் இருப்பேன். ஓகேவா? ஓகே வயன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே லைக் 1 மந்த்து அவங்களோட எல்லா வெளில போகிறது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கும் ஜேகேக்குள்ள ஒரு கனெக்ஷன் செம்ம ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ 2 பேருமே அவ்வளோ சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பட் ஜேகே சின்சியராக இருந்தானா நம்ம கதையில் பார்ப்போம். ஸோ இப்படியே லைக் 1 மந்த்துக்கு அப்புறமும் போதும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப். ஜங்குக் தான் நீங்கள் உட்காந்து படிச்சிட்ருக்கீங்க. வயன் வயன் ஹெட்செட் போட்டிருப்பீங்க ஆக்சுவலாக. சொல்லு ஜங்குக். இங்கே வா. எங்கே? வாயன். ஐ வாண்ட் கிஸ் வயன். வாட்? ஜங்குக், ஸ்கூலு யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும். வயன் ப்ளீஸ் வயன், வா வயன். கிரேவிங்ஸாக இருக்குது, வாடி. சரி வரேன். ஆனால் நான் சொல்லிட்டேன், கிஸ் மட்டும்தான். ஓகேடி வா. அதுக்கப்புறம் நீங்கள் நம்பி அதுக்கப்புறம் வெளியில் போகிறீங்க. ஸோ ஜேகே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். எங்கடா கூட்டிகிட்டு போகிற? இன்னும் எவ்வளோ தூரம்? இன்னும் கொஞ்சம் தூரம். அப்புறம் லைக் பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் தான். டேய், இங்கே ஏன்டா கூட்டிகிட்டு வந்த? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன? நம்ம 2 பேரும் தனியாக இருக்கோம்னா இங்கே தாண்டி செட் ஆகும். ஆக்சுவலாக இந்த ரெஸ்ட் ரூம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான். கண்டிப்பாக வரணுமா? ஆமாம், கண்டிப்பாக வரணும். ஆக்சுவலாக லைக் எல்லாருமே போயிட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து லைக் நோட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸ்கூலில் மற்றவங்க எல்லாமே போயாச்சு. ஜங்குக் சீக்கிரமாக கிளம்பி ஆகணும். இல்லைனா வாட்ச்மேன் வந்து எல்லா கிளாஸும் பூட்டி விடுவான். அப்புறம் வெளில போகிறது கஷ்டமாயிடும். வயன் கொஞ்ச நேரம் டி, அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம். சரி ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. அவசியம் உள்ளே வந்தாகணுமா? அப்புறம் வாட்ச்மேன் வெளில வந்தானா அப்புறம் பார்த்துருவான்ல. சரி. அதுக்கப்புறம் போயிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் கதவை சாத்தியாச்சு. ஆரம்பிக்கலாமா? ஓகே. அதுக்கப்புறம் லைட்டாக பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே ஹாஷ் ஆகுது. லைக் உங்கள் லிப்ஸை பைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் கை லைட்டாக உங்கள் ட்ரெஸ்ஸு லைக் ஸ்கெட்டு ஷர்ட் மாதிரி தானே இருக்கும் அங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அந்த கை நீங்கள் டக்கின் பண்ணியிருக்க ஷர்ட்குள்ளே போகுது. நீங்கள் மறந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது தெரியல. அப்படியே ட்ராவல் ஆகி லைக் உங்கள் செஸ்ட் கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சென்ஸ் வந்து ஜங்குக் என்ன பண்ணுற? வயன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ப்ளீஸ் ஆசையாக இருக்கும் வயன் அப்படின்றான். ஜங்குக் இந்த ஏஜ் சரி கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நம்ம காலேஜ் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலை பார்ப்போம். அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ எப்படி சொல்கிறியோ அப்படியே இருக்கலாம். வயன் ப்ளீஸ் வயன், ஐ வாண்ட் இட் வயன், ப்ளீஸ் 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 நோ சொல்லாத அப்படின்றான். ஜங்குக் என்ன சொல்கிற ஜங்குக்? ஆமாம் ப்ளீஸ் வயன். உங்களுக்கு மனசே கேட்கல, ரொம்ப பவுட் பண்ணிட்டு சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் லைக் நீங்களும் விட்டுட்டீங்க. அவன் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான். லைக் உங்கள் ஸ்கர்ட்டும் ரிமூவ் பண்ணிட்டான். அவனோட ஷர்ட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லைக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஹிக்கீஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு.
லைக் அங்கே வந்து க்ளீனான இடம் பாத் பண்ணுறதுக்கும் இருக்கும் ஹாஸ்டல் பசங்களுக்காக. ஸோ அங்கே போயிட்டீங்க, உங்களை லைக் லே டவுன் பண்ண வச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் போது கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஜங்குக், யாரோ வந்துட்டாங்க. ஜங்குக், யாரோ வந்திருக்காங்க போல. நான் தான் சொன்னேன்ல வேணான்னு சொல்லிட்டு. இப்போ பாரு என்ன பண்ணுறதுன்னே தெரில. கிளம்பலாமா? பயமாக இருக்கு ஜங்குக். யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளோதான். ஏன் நீ ஏன் பேனிக் ஆகுற? கொஞ்சம் அமைதியாக ரெடி, யாரும் வர மாட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஜேகே வரான். நீங்கள் உங்கள் சட்டையை மட்டும் மேலே எடுத்து வச்சுக்கிறீங்க. அப்புறம் போயிட்டு வந்துட்டு யாரும் இல்லை. யாரும் இல்லையா? அப்புறம் கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. யாரும் இல்லைண்ணா, யாரும் இல்லை. அப்புறம் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு லைக் தர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்கு பொறுமையா. ஜங்கு ப்ளீஸ், வலிக்குது ஜங்கு, வலிக்குது ஜங்கு. அதான் நாங்கள் இருக்கோம்ல, வலிக்காது வயன். நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டு திரும்புறீங்க. ஜிமின், அவனுக்கு பின்னாடி ஆரம், பக்கத்தில் தேயம், இந்த பக்கம் ஹோபி, இந்த பக்கம் சுகான்ற மாதிரி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஜங்கு என்ன பண்ணுற நீ? நீங்கள் தள்ளிவிட்டீங்க அவனை. ஜங்கு என்ன இதெல்லாம்? உங்கள் சட்டையை இது மேலே எடுத்து வச்சிட்டிங்க, கவர் பண்ணிட்டீங்க. என்ன இதெல்லாம்? இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க? என்ன நடக்குதுங்க? வயன் அமைதியா நான் சொல்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணு. அப்படி கோஆப்ரேட் பண்ணினா நீ இந்த ஸ்கூலில் ஒழுங்காக படிப்ப. இல்லைனா அது என் வாயால் சொல்ல முடியாது வயன். ஜங்கு என்ன பேசுகிற? இதெல்லாம் சரியில்லை. ஜங்கு வேணாம், நான் இங்கே எடுத்து போகணும். இவங்கெல்லாம் வெளில போக சொல்லு. ஆக்சுவலாக அந்த ரூம் ஓப்பனாக தான் இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸாக தானே இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் மாதிரி போட்டு தான் இருக்கும். அது எல்லாமே நோத்தி தான் இருக்குது. அவங்க 6 பேரும் உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு அங்கே தான் நின்றுட்டுருக்கான். ஜங்கு என்ன இதெல்லாம்? ஜங்கு நாங்கள் எடுத்து போகிறேன், அவனுங்களை போக சொல்லு. வயன் அவனை டேஸ்ட் பண்ணணும் தான் அவனுங்களே வந்திருக்கானுங்க. எப்படி அவனுங்க போவானுங்க? ஜங்கு what the fuck ஜங்கு, this is not good ஜங்கு. அவனை நம்பி தான் வந்தேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நான் இங்கேருந்து போயிடுறேன். இந்த ஸ்கூல் பக்கம் கூட நான் திரும்ப வர மாட்டேன். ப்ளீஸ் ஜங்கு ப்ளீஸ். வயன் நானாக விட்டாலும் அவனுக்கு இனிமேல் விட மாட்டானுங்க, புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டு கோஆப்ரேட் பண்ண. ஜங்கு ஜங்கு எங்கே போகிற? அவன் போதுமான அளவுக்கு அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து அவன் போயிடுறான். லைக் போயிட்டு அந்த ஓரமாக நின்றுருக்கான் சிகரெட் பிடிச்சிட்டு. ஜங்கு உனக்கு சிகரெட்? அதுக்கப்புறம் பார்த்தா லைக் நெக்ஸ்ட்டு தேவங்க தான் வரான். தேவங்க நம்ம ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கோம், தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து போக வச்சிரு. நான் இங்கே திரும்ப வர மாட்டேன், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எப்படி வயன், எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? உன்னை டேஸ்ட் பண்ணாமல் என்ன போக சொல்கிற? என்னால் எப்படி போக முடியும்? அப்புறம் என்னோட சோல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கஷ்டப்பட்டு பிளான் பண்ணது இதுக்காக தான். ஈஸியாக போக சொல்கிற, போக முடியாது. ப்ளீஸ் கிட்ட வராத, உனக்கு அவ்வளோதான் தேவும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓரணும் வந்து போயிட்டே இருக்கீங்க. லைக் உங்கள் மேலே அந்த ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக கை வைக்கிறான். பல்லாரும் வராற. என்ன தைரியம் உனக்கு அப்படி சொல்லிட்டு முடியை பிடிச்சி ஹாஸாக கிஸ் பண்ணுறான். கையை லைக் முட்டி போட்டு உங்கள் மேலே லைக் மேலே ஏறிட்டு 2 காலையும் வச்சு உங்கள் 2 கையும் வச்சிடுறான். ஸோ நவுத்த முடியாத அளவுக்கு. தேவ் ப்ளீஸ் தேவ் ப்ளீஸ் தேவ் ப்ளீஸ் தான் விட்டுடுடா, என்ன விட்டுடுடா. அவனும் செம்மையாக டெஸ்ட் பண்ணுறான், அவங்களால முடியல. தென் ஆரம், ஜின், சுகா, லாஸ்ட்டாக இப்போ ஜிமின் தான். நீங்கள் உங்களால் முடியல. ஜிமின் ஜிமின் வலிக்குது
காப்பா ப்ளீஸ் ஜிமின், ப்ளீஸ்டா, ப்ளீஸ் ஜிமின். அவனுங்களாம் டேஸ்ட் பண்ணிட்டானுங்க, நான் டேஸ்ட் பண்ணுவேண்ணா. நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ நல்லா இருந்தேன்னா நானே காப்பாற்றுறேன். உன் உடம்பு பார்க்குறான், ஃபுல்லாக அங்கங்கே ஹிக்கீஸ் கடிச்சு வச்சு ரத்தம் அங்கங்கே வருது. உங்கள் முடி அப்படி இருக்குது, லைக் அப்படியே ரணக்கொடரமாக இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ அவனும் ஸ்டார்ட் பண்ணுறான், மனசாட்சியே இல்லை, அப்படி பண்ணுறான். இவனுங்க 7 பேர் நின்று சிகரெட் பிடிச்சிட்டு பேசிகிட்டே இருக்கானுங்க. எப்படியோ நம்ம வந்த பிளான் முடிச்சிட்டோம்டா, ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்லிகிட்ருக்கான். இதுக்கப்புறம் ரொம்பவே நிம்மதியாக இருப்பேன்டா. ரொம்ப நாளாக சிகரெட்டே பிடிக்காம அவளுக்காக நடித்து 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 கடுப்பாக இருக்குது. இப்போ தான் நானாக இருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் ஜேகே தான், நீ சொல்கிறது உண்மைதான்டா, நல்லவ மாதிரி நடித்து நடித்து நானாகவே இல்லை. இப்போ தான் எவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது தெரியுமா. ஜிமன் முடிச்சிட்டானா, அதுக்கப்புறம் அவனுங்க 6 பேரும் திரும்பி பார்க்குறானுங்க. ஜிமன் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிமன் வரான். செம்ம பீஸ்டாவ, செம்மையாக இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு செம்மையாக இருந்துச்சு மீல். என்ன சங்கோ, நெக்ஸ்ட் ரவுண்ட் போறியா இல்லை நானே போவா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 6 பேரையும் தள்ளிட்டு ஜங்குக்கு போகிறான். டேய் என்னடா பேசாமலே இருக்கா? தெரில, மயங்கிட்டாலாம் என்னன்னு தெரில. பக்கத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா ஊற்று. அதுக்கப்புறம் தண்ணியும் ஊற்றுறான். ப்ளீஸ் கேட்குற, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றவும் முடியல, அடிமையெல்லாம் வலிக்குது ஜாங்கோ, ப்ளீஸ் ப்ளீஸ்டா ப்ளீஸ். இல்லைவா, ஆசையாக இருக்குது, ஒரே ஒரு தடவை பண்ணிக்கிறேன். ஜாங்கோ முடியல ப்ளீஸ். அதுக்கப்புறம் அவன் திருப்பியும் தர்ஸ் பண்ணுறான். நீங்கள் உங்களால் முடியல, இவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த பேச்சு மூச்சும் கிடையாது உங்ககிட்ட இருந்து. என்ன இவா, எந்த ஆசையும் இல்லை. ஏ வயான், வயான், ஹே நடிக்காதடி வயான், எழுந்துரு. ஏ வயான், டேய் டேய் ஜின்னே, தேவங்க ஜிமினே இங்கே வாங்கடா. அதுக்கப்புறம் அவனுங்க 6 பேரும் வந்துடுறானுங்க. என்னாச்சுடா? ஏய் இவ பேச்சு மூச்சே காணடா. அப்புறம் ஜிந்தா பக்கத்தில் வந்து பார்க்குறாரு. ஏய் இதே துடிப்பே இல்லைடா, என்னடா பண்ணியிருக்கோம் இப்போ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. இங்கே ஹோபி தான், அதுதான் பண்ணிட்டோமே, அடுத்தது என்ன பண்ணலாம் அதை யோசிங்க. என்ன பண்ணுறது? அதோட ஜிம்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. பேசாமல் நம்ம ஸ்கூல் ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்குது, பேசாமல் அங்கே அவளோட பாடியை டிஸ்போஸ் பண்ண என்ன? இவனுங்களுக்கு எல்லாமே இது நல்ல ஐடியாவாக தோணுது. சரி ஓகே பண்ணலாம். அதுக்கப்புறம் அவனுங்க லைக் இப்படியே போட்டால் கண்டுபிடிச்சிடுவானுங்களேடா அப்படின்னு ஆரம்பி சொல்கிறான். ஆமாண்டா பரவாயில்ல, இவ்வளோ தூரம் யோசிக்கிறேன், அதுக்கு தான் ஒரு படிப்பாளியை கூடயே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்கிறாரு. சரி இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். டே படிப்பாளி நீயே சொல்லு, என்ன பண்ணலாம்? எங்கள் ஹாஸ்டல் இருக்குல்ல, அதில் ஆசிட் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். டேய் ஆசிடை வச்சு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சங்கு கேட்குறாரு. ஆசிடை வச்சு நிறையா நான் லைக் புது புது கண்டுபிடிப்பு எதாவது பண்ணுவேன், ஸோ போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. சரி இதில் யார் ஊற்ற போகிறீங்க? காதலிச்ச பாவத்துக்கு நானே ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு வாங்குறாரு. இவனுங்க 6 பேரும் லைக் நோந்து நின்றுட்டானுங்க.
ஒயன், உன் அழகை ரசித்தேன் ஒயன், ரசித்தேன். உன் உடம்ப ரசித்தேன், எல்லாத்தையும் ரசிச்சிட்டேன். ஆனால் இப்போது நீ உயிரோட இல்லை. அதனால தான் கடைசி காரியமாக இதை பண்ணுறேன். என்னை மன்னிச்சிடு ஒயன், உன்னோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த பாட்டிலை திறந்து ஊற்ற ஆரம்பிக்கிறான். ஃபுல்லாக எரிஞ்சு இப்படி ஆகுது. ஸோ டெஸ்டாக ஆகிடுச்சு ஃபேஸு. ஸோ அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த ஆறு இருக்குதுன்னு சொன்னால, ஸோ அங்கே போட்டுறானுங்க.